கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அதிமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கோவையில் கடந்த ஞாயிறன்று கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சியின் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்தது. இந்நிலையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கல்லூரி மாணவியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கழக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி பங்கேற்று தனது கண்டன உரையை ஆற்றி வருகிறார். மேலும் இந்நிகழ்வில் அம்மன் அர்ஜுன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். தமிழக அரசை கண்டித்தும் இது போன்ற குற்றநிலைகளை தடுக்க கோரியும் கண்டன கோஷமானது தற்போது எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தை கண்டித்து பதாகைகள் ஏந்திய கோஷம் எழுப்பி ஏராளமான பெண் தொண்டர்கள் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது பங்கேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற நமது அருமை அண்ணன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.